காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு 2 முக்கியமான விவரங்களை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று வழக்கறிஞர்கள் சட்டம் 1961 திருத்த சட்டம் 2025 பாராளுமன்ற மேல் சபையில் தாக்கல் செய்யப்பட்டு இப்போ சஜஷனுக்காக போடப்பட்டிருக்கு. எங்கள் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க, சஜஷன் கொடுங்கன்ட்டு. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, பார் கவுன்சில் எலெக்ஷன் வரப்போகுது 26. இந்த தான் தோன்றி ஃபெடரேஷன்ஸ் ஏதோ ஒரு ஸ்டைலாக ஒரு பேர் வச்சுக்கிறது, மாநாடு நடத்துகிறோம், வாங்க வாங்க, அந்த கூட்டம் இந்த ஜாதி அமைப்புகள் சங்கங்கள் அப்படி இப்படின்னு போட்டு கூப்பிட்டு இவங்க முடியாததெல்லாம் சொல்லுவாங்க. இமயமலையை நாங்கள் இங்கே திருப்பரங்குன்றத்துக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், உயர்நீதிமன்றங்களில் ரிசர்வேஷன் கொண்டு வர போகிறோம், இதெல்லாம் நம்ம வேணும் போகிறோம். இவங்களுக்கு இந்த அட்வொகேட்ஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட்டுன்னு அதை போராடுறதுக்கு இப்போ பேப்பரில் போட்டிருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு கூட போராடணும் தான் தோணுது. ஏன்னு கேட்டால் எனக்கு அந்த சட்டம் என்னான்னு தெரியாமல் இருந்தது நேற்று வரைக்கும். ஆனால் இன்றைக்கி காலையில் எழுந்து முழுசாக படிச்சுட்டேன். வழக்கறிஞர்கள் சட்டத்தை மிகவும் தெளிவாக திருத்த சட்டக்குழு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சட்டத்தில் இருக்கிற சரத்துகள் எல்லாமே அவ்வப்போது நீதிமன்றங்கள் கொண்டு வந்த ஆலோசனை 142 அரசியல் சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட திருத்தங்கள் தான். நிறைய விஷயங்கள் இருக்குது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகளுடைய ஆலோசனைகள், அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸோட ஆலோசனைகளோட கல்வி பாடங்களை என்ன பாடம் நடத்துகிறாங்க அவங்க. எல்லா இடத்துலையும் இப்போ பார் கவுன்சிலில் ரெகுலேட் பண்ணுறாங்களா? சவிதா காலேஜ்லேயும் சென்னை யூனிவர்சிட்டி நடத்துகிற காலேஜில் இருக்கிற மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் வேறு எங்கேயாவது இருக்கா? எவ்வளோ நடக்குது? போய் இன்டர்வியூ பண்ணி பாருங்கள். இது அந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனே சரியில்லை. சின்னதாக பாட்டாக நடத்தி மார்க் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பாஸ் பண்ணிடுறாங்க. ஒன்றுமே தெரியும். இருந்த நிலையிலும் இன்றைக்கு ஒரு ஆரோக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், இப்போ இருக்கிற இளம் வழக்கறிஞர்கள் மிகவும் தீவிரமாக நன்றாக நீதிமன்றங்களில் பயிற்சி செய்கிறார்கள். கண்டிப்பாக இந்த வாட்டி பார் கவுன்சில் தேர்தலில் இந்த பதவி கைப்பற்றும் சமூக விரோதிகள், பதவியை கைப்பற்றும் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக சமூக விரோதிகள் பின்னாடி இளம் வழக்கறிஞர்கள் போக மாட்டாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வழக்கறிஞர்கள் சட்டம் மிகவும் நல்ல சட்டம். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற பல்வேறு சட்டங்கள் நடைமுறைகள் சட்டமாக போடப்பட்டிருக்கு. இதில் ஒன்றும் தவறுகள் இருப்பதாக தெரியல. இது என்னுடைய அறிவுக்கு. உங்கள் அறிவுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு தோணுதா அதில் ஏதோ ஆட்சேபனை இருக்குதுன்னு தோணுதா, நீங்கள் அந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்கள் ஆட்சேபனையை பதிவு செய்யலாம். அதுக்கப்புறம் தான் அந்த சட்டம் ஏற்றப்படும். எப்படியும் சட்டம் ஏற்றப்படும் உறுதி தான். ஏற்கனவே 2023 ஒரு திருத்த சட்டம் வந்திருக்கு. இது ஒரு சப்ஜெக்ட் ஆச்சா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு. அந்நிய வழக்கறிஞர்களை இங்கே எப்படி அனுமதிக்கிறது? ஏதாவது அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பெரிய அட்டார்னிஸ் எல்லாம் இங்கே ப்ராக்டிஸ் பண்ண போகிறதுக்காக அந்த சட்டம் வச்சுக்கிறாங்க. அங்கே எவ்வளோ ஃபீஸ் தெரியுமா? லண்டனில் இருக்கிற வக்கீல் தான் எல்லாமே. அவருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறது, ஒரு குடும்பத்துக்கு வக்கீல்னால் அவர் பெரிய ஆள். அவெல்லாம் இங்கே ப்ராக்டிஸ் பண்ண மாட்டான். இங்கே யார் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்கன்னா, இந்த குளோபலைசேஷன் ஆகிடுச்சு. உலகம் பூரா நம்மளுடைய இந்தியர்கள் போய் பெயர்கள் சரியாக தெரியாத நாடுகளெல்லாம் கூட ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இப்போ என்னாச்சு, அமெரிக்காவில் என்னாச்சு, அங்கேருந்து 3வது வண்டி வந்துடுச்சு. நாடு கடத்திட்டாங்க, தவறாக போய் அங்கே இருந்து ஆண்டுகள் அவங்க பிள்ளைங்கள்லாம் வக்கீலாக படிச்சிருக்காங்க. அவன் என்ன செய்வாங்க? அவங்க இங்கே எப்படி பண்ணுவாங்க? டிகிரி, ஃபாரின் டிகிரி இல்லையா? இதெல்லாம் யோசனை பண்ணணும். இதுக்கெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தானே ஆகணும். நீ மதுரையை பிரிக்கும்போது நம்ம பொழப்பே ஓடாது, இவர் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் கேஸ் நடத்துகிறாங்க. இப்போ அவங்களும் நல்லா இருக்காங்க, நம்மளும் நல்லா இருக்காங்க. அன்றைக்கே நான் தனி மனிதனாக இருந்து அதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவித்தேன். காரணம் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் மதுரை மாத்திரம் இல்லை, கோயம்புத்தூரில் கூட ஹைகோர்ட் வைக்கலாம். சாதாரண மனிதனுக்கு எல்லா சாதாரண குடும்பத்தில் பிறக்கிற வழக்கறிஞருக்கு அந்த சலுகைகள், அந்த அரசியல் நிர்ணய சட்டத்தில் இருக்கிற அனைத்து சரத்துகளும் இன்க்ளூடிங் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற அனைத்து அதிகாரங்களையும் பயன்படுத்துகிற அளவுக்கு அவன் திறமையாக வளர வேண்டும் என்று தான் என்னுடைய எண்ணம். அதனால் இதெல்லாம் நல்ல சட்டம்தான். அடுத்தது இந்த மும்மொழி திணிப்பு, 3வது மொழி திணிக்கிறாங்க.
ஒரு காலகட்டத்தில் அது வந்து சரிப்பட்டு வராது. ஏன்னா அடிப்படையான வசதிகள் எங்களுக்கு கல்விக்கு கிடையாது. நான்லாம் வந்து ஆரம்ப பள்ளி, நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளிலாம் படிக்கும்போதெல்லாம் பத்திரிக்கை வாங்குறதுக்கு கூட வீட்டில் காசு இருக்காது. ஒரே ஒரு பல்பு தான் இருக்கும் வீட்டில். என்ன அதுக்குள்ள இப்போ அங்கே சலூனில் முடி வெட்டுற கடையில் போய் தான் பேப்பர் படித்தோம். இன்றைக்கி அப்படி இல்லையே. இன்றைக்கி வந்து எல்லா வசதிகளும் இருக்குது. இப்போ இந்திய நாட்டு பாப்புலேஷனில் அதிகபட்ச மக்கள் வந்து ஹிந்தி பேசுகிறாங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு இதெல்லாம் ஹிந்தியில் இருக்குது. நீங்கள் உச்சநீதிமன்றம் வேணும் நீங்கள் கேட்குறீங்க. உச்சநீதிமன்றம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாட்டு கேஸ் மாத்திரம் தான் நடத்துவீங்களா? இந்தியக்காரன் வந்து கேஸ் நடத்த மாட்டிங்களா? எங்கே வேணாலும் போய் நடத்தலாம்ல. ஏன் அதை தடுக்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தடுக்கிறீங்கன்றது எங்கே தடுக்கிறீங்க? சாதாரண மக்கள் 3வது மொழியை கற்றுக்கொள்வதை தான் தடுக்கிறீங்க. பணக்காரன் 3வது மொழியை படிக்கிறத நீங்கள் தடுக்க முடியாது. அவன் படிச்சுன்னு தான் இருக்கான். படிச்சுன்னு இருக்கிறான். அதை பேஸ் பண்ணி மந்திரி பதவி வாங்குகிறான். என்ன பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க. இதெல்லாம் செய்கிறாங்கல்ல. ஆக மொத்தம் அடிப்படையாக சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஆரம்ப பள்ளிகளில் வந்து படிக்கும்போது 3வது மொழியை கற்றுக்கொள்வதற்கு அனுமதிக்கணும். அதில் வேணால் சலுகைகள்லாம் கேட்டுக்கலாம். ஆனால் அது நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் தமிழ்நாட்டார் ஆளுங்கன்னா என்னன்னு காட்டுறோன்னு பார்க்குறீங்களான்னு. இதெல்லாம் வேகாது. அடுத்தது ஒரு பெரிய விஷயம் சொல்கிறேன் கேளு. இலங்கையில் வந்து ஏன் ஒற்றுமையாக இருந்த இலங்கை தமிழர்களும் சிங்களர்களுக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா, அவன் என்ன பண்ணான்னா ஒரு நாடு ஒரு மொழின்ட்டான், சிங்களம்தான்ட்டான். இவங்க ஒன்றும் இல்லை, ஒரு நாடு இருமொழி என்றால் ஏற்றுக்கொள்கிறோம், ஒரு நாடு ஒரு மொழி என்றால் நாங்கள் பிரிந்து கொள்கிறோம்னு சொல்லிட்டு தான் போராட்டங்கள் ஆரம்பித்தாங்க. அப்போல்லாம் டெலோ அதனால் என்னென்னா இந்த வரலாறுலாம் வேணான்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க எல்லாம் இணைந்து அவங்களும் எல்லாம் உலகம் பூரா இணைந்து செயல்படுகிற நாடாக இருக்குது. ஒரு வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸ் நடத்துகிறீங்கன்னு வச்சுங்க. இப்போ டிரான்ஸ்லேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு அதை வச்சுலாம் ஒன்றும் அதிகமாக ஆழமாக அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சிக்காமல் நீங்கள் வழக்கு நடத்திங்கன்னா உங்களை பார்த்து சிரிப்பாங்க. ப்ரொனவுன்சேஷனை வட இந்தியர்களுடைய ஆங்கில ப்ரொனவுன்சேஷனும் நம்ம தென்னிந்தியாவுடைய ஆங்கில ப்ரொனவுன்சேஷனுக்கு வித்தியாசம் இருக்குது. அவன் வாட்டுன்னுவான், நீங்கள் வாட்டுன்னுவீங்க. அவன் தட்டுன்னுவான், நீங்கள் தட்டுன்னுவீங்க. இதெல்லாம் இருக்குது. இப்போ விஸ்கிங்குன்ற ஒரு வார்த்தை இருக்குது இங்கிலீஷில். அதை வந்து விஸ்கிங்குன்ற வார்த்தைக்கு வந்து ஹிந்தியில் மொழிபெயர்த்துறாங்கன்னா, விஸ்கிங்குன்ற வார்த்தைக்கு பல்வேறு ஆங்கிலத்திலேயே பல்வேறு நாடுகளில் பல்வேறு அர்த்தங்கள் இருக்குது. இப்படி ஆழமாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இங்கே நம்ம நாட்டு மக்கள் வந்து இப்போ கல்லூரி படிக்கிற மாணவர்கள்லாம் லைனாக நிறுத்தின்னு கேட்டுன்னு தான் இருக்கிறாங்க. அடிப்படையான தமிழில் இலக்கணங்களை சொல்ல தெரியுமா அவங்களுக்கு? அவங்களால ஒழுங்காக தமிழை படித்து புரிஞ்சு அதில் என்ன இருக்குன்னு போடுறது. நான் தான் டெய்லி பார்க்குறேன். ஒரு நாளைக்கு எத்தனை இளைஞர்களை பார்க்குறேன். என்கிட்ட எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க தமிழை படிக்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இதெல்லாம் அதிலெல்லாம் கவனம் செலுத்த விட்டு நாங்கள் போராடுவோம். எவனா போராடுவானா? இப்போ இருக்கிறவனெல்லாம் திமுககாரன் எவனையா போராட சொல்லி பார்க்கலாம். எல்லாம் பணத்துக்கு ஒருத்த கூட ஜெயிலுக்கு ஒரு நாள் தான் போவான். அதெல்லாம் அந்த காலம் கொஸ்டின் ஆஃப் சர்வைவல் இருந்தது. எவ்வளோ நாளாக போகிறோம். நான்லாம் 13 நாள் மேலே ஜெயிலில் இருந்திருக்கேன் மாணவராக இருக்கும்போது. இப்போல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. மறுநாள் கொய்யாமையான்னு கற்றுவாங்க. சர்வைவல். அப்போ எங்களுக்கு எதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படி இதெல்லாம் இப்போல்லாம் ப்ரொடெக்ஷனாக இருக்காங்க. அதனால் இந்த பூச்சி காட்டுறது அரசாங்கம் வந்து அந்த ஒரு எண்ணத்தை வந்து கைவிட்டு தேசிய உணர்வோடு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. உலக அளவில் சிந்தனை பண்ணி உலகத்தில் இருக்கிற எல்லாரோட இணைந்து பேசக்கூடனா ஒரு மொழியை கற்றுக்கொண்டால் பல கோடி மக்களுடன் உறவு கொண்டாட முடியும். அந்த மொழியை அது தேசிய மொழியை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஆட்சேபனை தெரிவிச்சிங்கன்னா அது சரியாக வருமா? நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க. திராவிடன்னு பேர் வச்சுருக்கீங்க. தமிழ்லேருந்து திராவிடம் வந்து மகிழ்ச்சி. அந்த திராவிடமே என்ன? அது ஹிந்தி தான். இனி ஏதாவது நாஸ்தா, சால்னா, பர்கர், புஜியா எல்லாம் சாப்பிட்றீங்களா? எல்லாம் பண்ணுங்க, எப்படியோ பண்ணுங்கள். நான் என்ன சொல்ல முடியும்? எனக்கு இன்றைக்கி அதுதான். இப்போது அதை வந்து நான் என்னுடைய குரூப்பில் போட்டிருக்கேன். அந்த அட்வொகேட்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஃபுல்லாக
எல்லாம் பிரிண்ட் பண்ணி படிக்க தான் படிச்சிங்க. இதில் போடுறதுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. அது கேட்டுட்டு நான் போட முடிஞ்சா இதுலேயும் போடுறேன். சரியா? காலை வணக்கம். நன்றி.